ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போட்டு வணக்கம் போல இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகம் இல்லாதவர்களுக்கு யோகம் தரும் நரசிம்மர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யோக நரசிம்மரை சனிக்கிழமை நாளில் 21 சனிக்கிழமை நாளில் உங்கள் ஜாதகத்தை வச்சு அவர் பாதத்தில் வச்சு வணங்கிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு கெட்ட யோகங்கள் நல்ல யோகமாக மாற இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு யோகம் தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த நாளில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ஜென்ம நட்சத்திர நாளில் ஆரம்பித்து சனிக்கிழமை 21 சனிக்கிழமை நாளில் உங்கள் ஜாதகத்தை யோக நரசிம்மர் பாதத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் போதும். உங்கள் கெட்ட யோகங்கள் எல்லாம் நல்ல யோகமாக மாற்றி தருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வழிபாடு செய்யும்போது எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அடுத்து எலுமிச்சை மாலை சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நரசிம்மர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோளிங்கர் உள்ள நரசிம்மர் வழிபாடு செஞ்சாலே போதும். இந்த நரசிம்மர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோளிங்கரில் உள்ள நரசிம்மர் வழிபாடு செஞ்சாலே போதும். உங்கள் ஜாதகத்தில் உள்ள கெட்ட யோகங்கள் நல்ல யோகமாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு. யோக ஆஞ்சநேயர் நீங்கள் வழிபாடு அதே மாதிரி 21 சனிக்கிழமை நாளில் உங்கள் ஜாதகத்தை அவர் பாதத்தில் வச்சு வணங்கிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு நல்ல யோகங்கள் கெட்ட யோகங்கள் நல்ல யோகமாக மாற இந்த வழிபாடு எளிய முறையில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் நலம் பெற ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.